இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம் சனம் பற்றி தான். சனம் பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வு எதிர்க்காக போராடுற இடத்துக்கு அவங்க போயிட்டு அவங்க உண்மையை பேசுனாங்க. அந்த உண்மையை பேசின உடனே அங்கே இருந்தவங்க எல்லாம் கொந்தளிச்சு அவங்க கிட்ட இருந்த மைக்கை பிடிங்கிட்டு அமுச்சு விட்டுட்டாங்க. அவங்க பேசின இடத்துல தவறாக எந்த இடத்துலையுமே அவங்க பேசலை. அவங்க உண்மையை பேசினாங்க. அது மக்களுக்கு தெரியும். எல்லாரும் இன்னைக்கு சனத்துக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் பேசுகிறாங்க. மீண்டும் சனம் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இந்த ஆட்சி வந்து போராட்டத்துக்கு இடம் தர மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் சுத்தமான பொய். இப்போ நான் வந்து போராட்டத்துக்கு இடம் கேட்டேன். கேட்ட உடனே எனக்கு கொடுத்தாங்க. இதுமாரி பொய்யான ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக இப்போ நடக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே வராங்க. அது பார்க்கும்போது மக்களுக்கே தெரியுது அப்படின்னு அவங்க பேசியிருந்தாங்க. நேற்றும் அதேமாரி தான், நான் ஜனநாயகம் படம் பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பேச மாதிரி, இதுக்கப்புறம் நீங்கள் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கெலாம் பிடிங்கிக்கிட்டு அவங்கள அமுச்சு விட்டுட்டாங்க. அவங்க வெளியே வந்து கரெக்டாக சொன்னாங்க, இது வந்து நீட்டு தேர்வுக்கு எதிராக நடக்கிற போராட்டம் மாரி தெரியல, இது வந்து யாரோ ஒரு தூண்டுதல் மூலமாக தான் இந்த போராட்டம் நடத்துகிற மாரி இருக்குது. இளைஞர்கள் போராட்டமாக இருந்தால் அது கண்டிப்பாக நான் ஆதரிப்பேன், அவங்களுக்காக கண்டிப்பாக நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தாங்க. சனம் அவர்கள் நேற்று பேசின பேச்சுக்கு பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாருமே சோஷியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு சிங்கப்பெண் மாதிரி, நீங்கள் பேசுனது 100க்கு 100 உண்மை, நீங்கள் சொன்னது மக்களுக்கு கண்டிப்பாக போய் புரிஞ்சிருக்கும், மக்களுக்கு நல்ல விஷயங்கள் சேர்ந்துருக்கும் அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூஸ்லையும் சரி, பொதுமக்கள்கிட்ட கேள்வி கேட்கும்போது கூட பொதுமக்கள் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க எந்த இடத்துலையும் தப்பாலாம் பேசலையே, அவங்க கரெக்டாக பேசியிருக்காங்க, சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க சனம் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன், இந்த ஜனநாயகம் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் ஏன் வந்தது, இந்த தொண்டர்கள்லாம் ஏன் இந்த படத்தை பார்க்குறாங்க அப்படின்ற மாரி இந்த போராட்டத்தை திசை திருப்பணும் அப்படின்னு பல பேர் முயற்சிகள் பண்ணாங்க. ஆனால் அது எதுவுமே எடுபடவே இல்லை. இதுக்கு முன்னாடி நீட்டை ஒழிப்புன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவங்கள எந்த ஒரு கேள்வியும் யாருமே கேட்டு போராடவே இல்லை. ஆனால் இந்த ஆட்சி இப்போதான் வந்திருக்கு, 2 மாதம் தான் ஆகுது. ஆனால் இவங்க தொடர்ச்சியாக வந்து இந்த ஆட்சி மேலே குற்றம் சொல்வது எப்படி இருக்குன்னா, அதுக்கு முன்னாடி வாய் மூடி இருந்தவங்களாம் இன்றைக்கி வாய் திறந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னும் போது இந்த ஆட்சியில் சுதந்திரமாக இருக்காங்க அப்படின்னு தான் உண்மை. மக்களாக இருக்கட்டும், இன்றைக்கி நடிகர் சங்கத்தில் இருந்து இருக்கட்டும், இப்போ அரசியல் தலைவர்கள்லாம் இன்றைக்கி திகரமாக டக்கு டக்குன்னு கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்கறதுக்கு போன ஆட்சியில் பயந்தாங்க, இந்த ஆட்சியில் திகரமாக கேள்வி கேட்குறாங்க. அப்படின்னும் போது இந்த ஆட்சி முழுமையான ஒரு சுதந்திரத்தை எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறது அப்படின்னு தான் நம்மளை பார்க்க முடியுது. அதேமாரி தான் சனம் வந்து நேற்று பேசின பேச்சுக்கு உண்மையாலுமே எல்லாருமே அவங்களுக்கு மிகுந்த பாராட்டுகளாகட்டும், சிங்கப்பெண் வந்துட்டாங்க, இவங்க வந்து தாவேக்காக ஆதரவாக பேசுனது, இன்னும் தாவேக்கா வந்து ஆட்சியில் இருக்கிறவங்க சனம் அவர்களை மேடை ஏற்றி பேச வைக்கணும், அவங்களுக்கு நிறையா வாய்ப்பெலாம் கொடுக்கணும் அப்படின்ற மாரி நிறையா வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நடக்கிற போராட்டம் திமுக தூண்டுதல் பேரில் நடக்குதா அப்படின்னு தெரியல. ஆனால் திமுகவினர் உள்ள புகுந்து இந்த தாவக்காவின் ஆட்சியை விமர்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது 100க்கு 100 தோல்வியில் தான் போய் முடிய போகுது. உண்மையாலுமே சனம் போல் நிறைய பேர் கை திறந்து நம்ம இன்னும் பேசணும். அவங்க கரெக்டான ஒரு ஸ்பீச்சு, கரெக்டான ஒரு இடத்துல கரெக்டாக பேசியிருந்தாங்க. அது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம சொல்கிறது ஒன்று தான், அவங்க பேசுனது 100க்கு 100 உண்மை உண்மை உண்மை. அவங்களுக்கு உறுதுணையாக மக்கள் எப்பவும் இருப்பாங்க. அவங்க எந்த இடத்துலையும் தப்பாகவே பேசவே இல்லை அப்படின்னு நம்ம வீடியோ மூலமாக சொல்லிக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம்.